இங்கே அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு ஸ்கூலில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு 28 வயசாச்சு. பட் இன்னமும் கல்யாணம் ஆகலை. அவங்க வீட்லேயும் இந்த பொண்ணுக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 30 மாப்பிள்ளை வந்துட்டு போயிருக்காங்க. எல்லாருமே வேணாம், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி பிடிக்கல அப்படி தான் போயிட்டு இருந்திருக்கு. இவங்க ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்கூலில் டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவளை வேலை விட்டு தூக்கிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் எப்படாத வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியாமல் வர்றப்ப தான் வேற ஒரு மாப்பிள்ளை 31வது மாப்பிள்ளை வந்து பார்த்துருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்கு பொண்ணையுமே ரொம்ப பிடிச்சிருது. பையன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால என்கேஜ்மெண்ட்டுமே வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. 31வது மாப்பிள்ளை மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கா. கொஞ்ச நாளில் இவங்க ஃபிக்ஸ் பண்ண என்கேஜ்மெண்ட் டேட்டுமே வருது. ஃபேமிலியோட எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளையை மட்டும் ஆன்லைனில் வச்சு எல்லாரும் இங்கே என்கேஜ்மெண்ட் முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கல்யாண வேலை எல்லாமே தடபுடலாக போயிட்டுருக்கு. மாப்பிள்ளை இன்னும் இங்கே ஊருக்கு மட்டும் வரவே இல்லை. வீடியோ காலில் 2 பேரும் பேசி மட்டும்தான் பார்த்து பழகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண டேட்டுமே வருது. கல்யாணத்துக்கு முன்னத்து நாள் நைட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஃபோன் வருது. மாப்பிள்ளையை காணோம், மாப்பிள்ளை வந்து வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்கள், பார்ட் 2 போட்டுடலாம்.